குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் சுயநலம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் இந்த சுயநலன்ற வார்த்தையில் இந்த பூமியில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மனித பிறவியில் இருக்கிற எல்லோருமே அப்படி தான் இருக்கோன்னு கூட சொல்லிடலாங்க. அப்போது ஐந்தறிவு அப்படிங்கிற விலங்கியல்களும் இல்லை நான்கறிவை சேர்ந்த தாவரங்களும் கூட எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா, அது எல்லாமே சுயநலன்ற வார்த்தைக்கு எதிர்மறையாக தாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த இயற்கையை கூட எடுத்துக்கலாங்க. மொத்தமாக சொல்லணும்னா எல்லாமே ஒரு விதையை விதைச்சாலும் ஒரு செடி மரமாகி அதனுடைய பிரதிபலனை அதன் தலைமுறையை மீண்டும் மீண்டும் உருவாக்குறது தான் அதனுடைய தலைமுறைனே எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. ஒரு ஆடு மாடு விலங்கினங்களை எடுத்தாலும் சரிங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய கருவியாக இருந்து அதனுடைய கருவை உருவாக்கி அடுத்து வரும் காலங்களில் அடுத்துக்கும் இந்த மக்களுக்கும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி பயனுள்ள கருவியாக இருக்குங்க. ஆனால் இந்த மானிட பிறப்பெடுத்த நாம் பிறருக்கு பயனுள்ள கருவியாக இருக்கிறோமான்னு கேட்டால் சுயநலமாக தாங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நான் எனதுங்கிற கொள்கையில் என்னுடையது என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற சுயநல போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இயற்கையின் தத்துவம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இயற்கைங்கிறத நிறைய பேர் கடவுள்னு சொல்லிக்கிறோம். அந்த கடவுளின் தத்துவமும் எல்லோரும் சமம்னா அப்போது எல்லோருக்கும் அது கிடைக்கணுங்கிறத இந்த இயற்கையை சார்ந்த அனைத்துமே செய்யும் பொழுது நம்ம மட்டும் இயற்கையாக இல்லாமல் நம்முடைய எண்ணங்களால் மாறுபட்டு நான் எனதுன்ற கொள்கைக்குள்ளே நம்ம சுயநலமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இப்படி மனிதனும் தன்னுடைய நலத்திலிருந்து பிறர் நலம் பேணும் பொழுதெல்லாம் இந்த மனிதன் கடவுளாக மாறுகின்றாங்க. அது எப்படி இருக்கின்றானுங்கிறதுக்கு அவனுடைய சுயநலம் சார்ந்த விஷயங்களை தவிர எல்லோருக்குமே, அதாவது இந்த பிரபஞ்சங்கிற அண்ட சராசரத்துக்குமே அவன் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவன் கடவுள் என்ற நிலையை அடைகிறாருங்க. இப்படி ஏன் நம்முடைய குருநாதரும் இந்த ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது ஒவ்வொரு நாளும் அதற்கான சேவையை செய்கின்றாரோ, அவர் முழு கடவுள் நிலையிலிருந்து வருகின்ற சீடர்களுக்கு இதே போல் நீங்களும் முழு சமநிலையிலும் பிறருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது முழு ஆகமமும் செய்து தொண்டு செய்து சேவை செய்து உலக நன்மையை அடையுங்கள்ங்கிறது தான் எல்லோருக்கும் சொல்ல ஆசைப்படுறாருங்க. இந்த பயணத்தில் யாருக்கெல்லாம் முழு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அவர்கள் அனைவரும் யாருக்கெல்லாம் தன்னுடைய மயம் எது என்பதை திருமயமாய் கொண்டால் அவர்களுக்குள் சுயநலம் என்ற ஒன்று ஏற்படாது. யார் நான் மீண்டும் உங்களுள் அனைத்திலும் இந்த பூமியை போன்றும் இந்த பிரபஞ்சத்தை போன்றும் ஒன்றி இருப்பேனாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.